Hello friends, welcome to Mock Officer யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 10 வேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எங்கேருந்து நம்ம இந்த வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா சேம் இந்த எடிட்டோரியல் தான் எடுத்திருக்கோம். இந்த 10 வேர்ட்ஸ் வந்து எல்லாமே புது வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த செஷன்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். பட் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த எடிட்டோரியல் வந்து நம்ம கடந்த 2 வாரமா குடுத்துட்டுருக்கோம். ஸோ 2 வாரமா பார்க்காதவங்க இப்ப தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ கடந்த 2 வாரத்துக்குரிய எல்லா எடிட்டோரியல் பேக்கேஜும் இதுல இருக்கு. சரியா? ஸோ எல்லா பேக்கேஜ் கிடையாது. எல்லா எடிட்டோரியல் வீடியோஸும் நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இந்த பிளேலிஸ்ட் கரெக்ட்டா டெய்லி 10 இந்த எடிட்டோரியல் கேப்ஸ். இந்த பிளேலிஸ்ட்ல ஆ நம்ம போட்ட இந்த இந்த மந்த் போட்ட எல்லா வீடியோஸுமே கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. ஸோ பிகினர் வந்து ஒரு ரீசனிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அதாவது ஒரு பிகினருக்கு தேவையான ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்ல கம்ப்ளீட்டா எல்லாமே பேசிக்ஸ் வீடியோ எப்படி வந்து ஒரு சிலாசம் எப்படி அப்ரோச் பண்றது, ஒரு இன்இக்வாலிட்டி எப்படி அப்ரோச் பண்றது, அது மாதிரி பசில் சீட்டிங் எப்படி அப்ரோச் பண்றது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்றது. ஸோ எல்லாமே பேசிக் கான்செப்ட் அதாவது அடிப்படை அடித்தளம் அப்படின்றது இந்த இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ எல்லா டாபிக்குமே இருக்கும். ரீசனிங்ல ஏ டு இசட் எல்லா டாபிக்குமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. மூணாவது, இப்போ குடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்ல சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பிளேலிஸ்ட். ஸோ ஒன்லி ஃபார் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். அரௌண்ட் ஒரு 15 வீடியோஸ் வந்து நம்ம இதுல வந்து ரெடி பண்ணி குடுக்க போறோம். ஸோ வொர்க் முடிஞ்சு போச்சு. வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா இதுல அப்லோட் பண்ணுவோம். இதுல இது இது என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? ஸோ என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஒரு வீடியோலயும் நீங்க வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போறீங்க. ஸோ ஒரு வீடியோல மேக்ஸிமம் 3 இல்ல 2 வீடியோஸ் வந்து இருக்கும். சாரி 3 இல்ல 2 கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு டைப்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வீடியோ இருக்கு. இந்த 2வது வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் சீட்டிங்ல வந்து இந்த வீடியோல வந்து 9% வச்சு ஃபேசிங் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஓகேவா? அதே மாதிரி ஒரு வேரியபிள் வச்சு நாங்க சால்வ் பண்ணி காட்டியிருப்போம். சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுல வந்து ஒரு 15 வீடியோ கிட்ட அப்லோட் ஆகும். அதனால அதையும் இதை சொல்லிடுறேன். சரி, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வேர்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹேஸ்டி அப்படின்றதான் இன்னைக்கு வந்து வேர்ட். ஓகேவா? இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வருது அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வருது. இதோட சினானிம் வந்து ஸ்பீடி. ஸோ ஒரு விஷயத்த வந்து அவசர அவசரமா பண்றது தான் ஹேஸ்டின்னுவோம். சரியா? ஸோ அறக்க பறக்க பண்றது அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அதுதான் ஹேஸ்டின்னுவோம். ஸோ இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜ்ல வந்து ஒருத்தர் வந்து ஆக்சுவலா இங்க வந்து இந்த இமேஜ் என்ன பேசுது அப்படின்னா, இதுல வந்து டைம் ஆகி போச்சு, அவர் வந்து ஆஃபீஸுக்கு ஓடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அறக்க பறக்க ஓடுறது தான் நம்ம வந்து இந்த ஹேஸ்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காம்பிடன்ஸ் அப்படின்ற வார்த்தை. இது வந்து கேப்பபிலிட்டி. ஒரே டைம்ல வந்து பல வேலைகளை செய்யறது வந்து நம்ம வந்து காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவுன் அண்ட் சினானிம் வந்து கேப்பபிலிட்டி, ஆன்டனிம் வந்து இன்எஃபிஷியன்சி, தமிழ் மீனிங் வந்து திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். இமேஜை பார்த்தா பக்காவா தெரியும். டாஸ்க் பண்ணுவாரு, மொபைல் நோண்டுவாரு, காஃபி குடிப்பாரு. ஸோ இதுதான் காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோ ட்ரவர்ஸ்டு. ஸோ ட்ரவர்ஸ்டு அப்படின்றது கிராஸ் ஓவர், கடந்து ஒரு விஷயத்த வந்து கடந்து போகிறது தான். ஸோ இதில் வந்து இந்த இமேஜில் வந்து 2 பேர் வந்து மவுண்டெயின் வந்து ஏறுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ட்ரவர்ஸ்டு, அதாவது அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கிராஸ் ஓவர் பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப்ல வரும். சினானிம் வந்து கிராஸ் ஓவர் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஆன்டனிம் ஒரு இடத்துல நிற்கிறது வந்து இதோட ஆன்டனிமா இருக்கும். தமிழ் மீனிங் கடந்து சென்றது அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரவர்ஸ்டு மீன்ஸ் கடந்து சென்றது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைடன்ட் அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து கடுமையா பேசுறது தான் நம்ம ஸ்ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கடுமையா பேசுறது. ஸோ ஆர்மி மேன மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்மளோட டீம் மேனேஜர் டிஎல் எல்லாமே நம்மகிட்ட வந்து எல்லாரையும் மீன் பண்ணல, சில பேர் வந்து ஆஷா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை எனாக்ட் அப்படின்றது பெர்ஃபார்ம். ஒரு விஷயத்த வந்து பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா வந்து ஆஹ் ஆஹ் எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து எனாக்ட் அப்படின்னு சொல்லலாம். எனாக்ட் அப்படின்றது எனேபிள் அப்படின்னு கூட டக்குன்னு புரியுற மாதிரி. எனேபிள்லாம் ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எனாக்ட்ன்றது பெர்ஃபார்ம். சினானிம் வந்து பெர்ஃபார்ம். இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா வேர்ப்ல வரும். ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். அடுத்த வார்த்தை ஈல்டு அப்படின்றது நம்ம வந்து அரித்மெட்டிக் கொஷின்ஸை பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்துருப்போம். அதேதான் ஈல்டு அப்படின்றது ப்ராஃபிட். ஒரு விஷயத்துல இருந்து நம்மளுக்கு வர ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். அடுத்த வார்த்தை யுஃபோரியா அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் தான் யுஃபோரியா. சரி, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் தான் நம்ம வந்து யுஃபோரியானுவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன். இதோட ஆன்டனிம் வந்து சாரோ. ஸோ யுஃபோரியா அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். கிளியரா இருக்கும் நம்புறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை அப்படி என்னன்னா வாப்லி அப்படின்னுவாங்க. ஸோ இதெல்லாம் உப்ளி அப்படின்னு படிப்பீங்க. ஸோ உப்ளி கிடையாது. இது வந்து வாப்லி அப்படின்றது. ஸோ வாப்லி அப்படின்னா அன்ஸ்டேபிள், ஒரு விஷயம் வந்து அன்ஸ்டேபிளா இல்லாம இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து வாப்லி அப்படின்னு சொல்லலாம். இது எந்த பார்ட்னர்ஷிப் கீழ வருது அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வருது. ஆன்டனிம் வந்து கான்ஃபிடென்ட், தள்ளாடும். ஓகே, அன்ஸ்டேபிள் அப்படின்னாலே தள்ளாடம் தான். ஓகே, ஸோ கிளியரா இருக்கணும். ஸோ இது வந்து இதை ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணா உப்ளின்னு பண்ணக்கூடாது. இது வந்து வாப்லி. ஓகே, ஸோ ப்ரொனன்சியேஷன் முக்கியம். ப்ரொனன்சியேஷனை பார்த்துக்கோங்க, வாப்லி. ஓகேவா? சரி. அடுத்த வார்த்தை சப்சர்வியன்ட் அப்படின்றது சாரி எக்ஸசிவ்லி ஒபீடியன்ட். இதுல கரெக்டா இருக்கு பாருங்க. மேரேஜ் ஆயிட்டு ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு வந்து கல்யாணம் ஆன ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ கப்புள்ஸ் இருக்காங்க. இவர் எவ்வளவு ஒபீடியண்டா இருக்காரு பாருங்க. எவ்வளவு எக்ஸசிவ்லி ஒபீடியண்டா இருக்காரு. ஸோ அருமையான இமேஜ் தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. சப்சர்வியன்ட் அப்படின்றது பார்ட்டிசிபிள் வந்து அட்ஜெக்டிவ்ல வருது. ஆண்டனி வந்து டாமினன்ட். இது வந்து தமிழ் மீனிங் வந்து அடிபணிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வார்த்தை யுஃபெமிசம் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன். இது என்னது அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பொலைட் வேல சொல்லுவோம்ல. ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து இன்னொருத்தவங்க பேசும்பொழுது அவர் ரொம்ப பொலைட்டா பேசுறாரு. ஒரு விஷயத்த வந்து நமக்கு கிளியரா புரிய வைக்கிறாரு. ரொம்ப சாந்தமா பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து யுஃபமிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன். ஓகேவா? ஸோ சொற்பொழிவாற்றுதல தான் நம்ம வந்து யுஃபமிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 10 வேர்டு பயங்கரமா இருந்திருக்கும் நம்புறேன். நாளைக்கும் கண்டிப்பா அடுத்த அதாவது நாளைக்கு வர எடிட்டோரியல் அடுத்த 10 வேர்டு கண்டிப்பா அப்லோட் ஆகும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோஸ்ன்றது டெய்லியுமே வந்துட்டு இருக்கு. பிகாஸ் நீங்க இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னாலே கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கண்டினியூஸா கொடுப்போம். அதனால நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லா கோர்ஸுக்கு உண்டான பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் பண்ண போறோம். லைக் கான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் உண்டான ஃபவுண்டேஷனல், மெயின்ஸ் எல்லா பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் ஆக போகுது. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் இப்போதான் நீங்கள் பேங்க் எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஈவன் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாமுக்கு உண்டான பிளேலிஸ்ட் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் வரப்போகுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், ஹாவ் அ கிரேட் டே, பாய்.